मैंने कहा था 5 साल उसको पालन पोषण करने के लिए ज्यादा से ज्यादा दिया गया होगा. நான் சொன்னேன் ஒருவேளை 5 வருடங்கள் வரைக்கும் அந்த மோசேயின் தாய்க்கு அந்த மோசேயை வளர்ப்பதற்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. लेकिन 35 साल का दुनिया की रीति रिवाज से पालन पोषण करने के बावजूद भी उस बालक में से उस बात को कोई मिटा नहीं सका. ஆனால் அந்த 5 வருட கற்ற காரியங்கள் இருக்கிறதே, அந்த காரியங்கள் எல்லாம் 35 வருடங்கள் அங்கே எகிப்தில் இருந்து உலக ரீதியான அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்த மோசேக்குள்ளாக அந்த 5 காரியங்கள் வேறு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ண முடியவில்லை, அவைகள் பதிந்து கிடந்தன. और मूसा के दिल और दिमाग में एक बात को मिटा नहीं सका, मैं मिस्रियों का नहीं हूं, मैं इब्रानियों का. மோசேயின் மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் நான் எகிப்தியன் அல்ல, நான் ஒரு ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற காரியம் இருக்கிறதே, அதை அழித்து போட முடியவில்லை. जबकि संसार की नाना प्रकार की शिक्षा उसको दी गई. அப்படி இருக்கிற அதே வேளையிலே உலகத்தினுடைய எல்லா கல்வி அறிவும் அந்த மோசேக்கு புகட்டப்பட்டது. नाना प्रकार के लोगों के बीच में वो पाया जाता है. அவன் பலவிதமான மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வருகிறான். ईश्वरीय ज्ञान के लिए कोई जगह नहीं है. அங்க தேவ ஞானத்திற்கு ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறது. उन दिनों में लिखित वचन भी नहीं था जिसको मूसा पढ़ सके. ஒருவேளை அந்த நாட்களிலே மோசே வாசித்து அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட வேத வாக்கியங்களும் கிடையாது. कोई परमेश्वर का ज्ञान पूरा नहीं है. அங்கே தேவனுடைய ஞானமும் அங்கே வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. लगभग 35 साल तक वो राजमहल में रहता है. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அந்த மோசே ராஜ அரண்மனையிலே இருக்கிறான். अर्थात अन्य लोगों के बीच में जो परमेश्वर से डरते नहीं है उनके बीच में रहता है. அதாவது அந்நிய ஜனங்கள் மத்தியிலே எவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களோ அவர்கள் மத்தியிலே மோசே வாழுகிறான். लेकिन ये 5 साल जो बचपन में उसने दूध पिलाने के समय जो सिखाई बैठाई, इन बातों को कोई मिटा नहीं सका. ஆனால் அந்த 5 வருடங்களுக்குள்ளாக அந்த தாயானவள் பால் ஊட்டுகிற அதே வேளையிலே அதே காலங்களிலே என்ற காரியங்களை நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தாலோ அந்த காரியங்களை அங்கே யாரும் அழித்து அல்லது குலைத்து போட முடியவில்லை. इसलिए वो अपने को इब्रानी परमेश्वर के लोगों के साथी करके समझा. இது நிமித்தமாக மோசே நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு கூட்டாளி என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டான். दूसरी बात उसको अंदर एक बात पाई जाती है, अन्याय को सहना नहीं. இரண்டாவது காரியம் மோசேக்குள்ள என்ன காணப்பட்டது? அநியாயத்தை சகிக்க முடியாத மோசே. अन्याय को न केवल सहता है परंतु उसको उसको विरोध में खड़ा होता है. அவன் அநியாயத்தை சகிக்க முடியாமல் இருந்த அதே வேளையிலே அந்த அநியாயத்தை எதிர்கொண்டு அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். अन्याय को न केवल सामना करता, वो अनदेखी नहीं रहा है. அங்கே அநியாயத்தை அவன் எதிர்கொண்டாலும் அவன் கண்டும் காணாதவன் போல இருக்கவில்லை. और चाहे वो कहीं भी किसी भी अवस्था में क्यों, ஒருவேளை எங்கேயோ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, शुरू में से अधिकार के साथ था. ஆரம்ப காலத்துல இருந்தே அதிகாரத்தோடு இருந்தான் மோசே. और सारा महिमा प्रताप के साथ था. எல்லா மகிமை பிரஸ்தாபத்தோடு கூட மோசே இருக்கிறான். और राजकुमारी का बेटा के रूप में था. उस समय भी वही भावना था. அங்கே ராஜகுமாரத்தினுடைய மகனாக இருந்தானே, அப்பொழுதும் அவனுக்குள்ளே அந்த எண்ணங்கள் தான் இருந்தன. आगे चल के मिदान देश में वो परदेसी के रूप में है. திரும்ப நாம் பார்க்கிறோம் அவன் மீதியான் தேசத்துக்கு சென்று அங்கே பரதேசியா இருக்கிறான். उसको कोई नहीं है. அவனுக்கு உடல் துணையாளர் யாரும் இல்லை. उसका अधिकार नहीं है. அவனுக்கு அதிகாரம் இப்பொழுது இல்லை. उसका वैभव खत्म हो गया. அவனுடைய எல்லா வைபவங்களும் மாறிவிட்டன. लेकिन इस भावना को मिटा नहीं सका. ஆனால் இந்த கற்ற காரியத்தை அழிக்க முடியவில்லை. मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். केवल 5 साल मां के हाथ में था. வெறுமனே 5 வருடங்கள் மோசே தன்னுடைய சொந்த தாயின் கரத்துக்குள்ளே இருந்தான். 5 साल के अंदर इस बात को उस मां ने उसके अंदर पूरी तरह से बैठा दी. அந்த 5 வருடங்களுக்குள்ளாக அந்த தாயானவள் மோசேக்குள்ள இந்த காரியங்களை அப்படியே ஊற்றி விட்டாள். तीसरी बात मैंने ये कहा था, மூன்றாவது காரியம் இதை நான் சொன்னேன். वो उसके दिल में तरस की भावना पाई जाती थी. மோசேயின் இருதயத்திலே ஒரு அங்கே இறக்கப்படக்கூடிய ஒரு காரியம் காணப்பட்டது. जो जिसको कोई तकलीफ दे, யார் யாருக்கு பிரச்சனை கொடுத்தாலும், चाहे दुश्मनों के दुश्मन
एक अपने आदमी को तकलीफ दें, ஒருவேளை எதிரி தன்னுடைய மக்களுக்கு அவன் அங்கே தொந்தரவு செய்தாலோ, या लोग आपस में लड़ें, அல்லது தன்னுடைய சொந்த ஜனங்கள் தனக்குள்ளாக சண்டையிட்டுக் கொண்டாலோ, या दो पराये लोग क्यों न हो, तीनों क्षेत्र में उसका तरस मिटा नहीं सका। அல்லது அறியாத ஏதோ அந்நியர்கள் அவர்களுக்குள்ள இடங்களிலே சண்டையிட்டாலும் இங்கே மோசேக்குள்ளாக அந்த இரக்க சுபாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. इन भावनाओं को उस माँ ने उसके दिल में रखा। இந்த காரியங்களை எல்லாம் தாயானவள் மோசேக்குள்ளே ஊற்றினாள். लेकिन मैं आज 3 बातों को आपके सामने रखने के लिए चाहता हूं। ஆனால் இன்றைக்கு நான் 3 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். वो क्या है? அவைகள் என்ன? मूसा अभी किसी को मारने के चलते, खत्म करने के चलते डर के मारे भाग रहा है। மோசே யாரையோ கொன்று போட்டதினாலே, அடித்ததினாலே பயந்து அங்கே ஓடுகிறான். उसके चलते वो अपने जगह में नहीं जहां पर परमेश्वर चाहा था। எந்த இடத்திலே தேவன் விரும்பினாரோ அந்த இடத்திலே தேவன் அவன் மோசே இது நிமித்தம் காணப்படவில்லை. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். आपके जीवन में, मेरे जीवन में जहां परमेश्वर चाहता वहां रहना उचित है। உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது என்னுடைய வாழ்க்கையிலோ தேவன் எந்த இடத்திலே நாம் இருக்க விரும்புகிறாரோ அங்கே இருக்க வேண்டியது நமக்கு நலம். और यहाँ मूसा अपनी जगह को छोड़ के एक और अन्य देश में जाके बस गया। இங்கே மோசேயோ தன்னுடைய தேவ சித்தத்தின் இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு அந்நிய இடத்துக்கு போய் அங்கே வாழுகிறான். परमेश्वर ने बहुत इंतजारी के साथ उसको सुरक्षा किया। தேவன் நல்ல ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்போடு கூட மோசேயை பாதுகாத்தார். और उसको एक जगह में रखने के लिए मूसा को परमेश्वर ने तैयार किया। ஒரு இடத்திலே அமர்த்துவதற்கு மோசேயை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். लेकिन उसकी गलती ने उसको अपने जगह से अलग करके दूसरा जगह में कर दिया। ஆனால் மோசேயின் தவறோ அவனை அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அழைத்து சென்றது. मिदान देश में मूसा के लिए कोई प्रोग्राम नहीं है परमेश्वर की तरफ से। தேவனிடத்திலிருந்து அந்த மீதியான் தேசத்திலே எந்த ஒரு புரோகிராமும் அங்கே காணப்படவில்லை. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். मिदान देश के लिए मूसा नहीं बनाया गया। மீதியான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல மோசே. मिदान देश के लिए परमेश्वर ने उसको तैयार नहीं किया। அந்த மீதியான் தேசத்துக்காக மோசே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணவில்லை. परमेश्वर ने उसको तैयार किया इजरायली लोगों के लिए और मिस्र में कार्य करने के लिए। இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அங்கே எகிப்திலே இருந்து கிரியை நடப்பிப்பதற்காகவும் அழைக்கப்பட்டவன் தான் மோசே. परंतु उसकी गलती ने उसको धकेल के मैदान में ले गया। ஆனால் மோசேயின் தவறோ அவனை தள்ளி உந்தி அங்கே மீதியான் தேசத்துக்கு கொண்டு போய் விட்டது. अब वहां होने के चलते क्या होता है, அங்கே மோசே சென்றதினாலே நடப்பது என்ன, उसको मैं आपको दिखाने के लिए चाहता हूं। அவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். दूसरी बात, இரண்டாவது காரியம், परमेश्वर के समय के पहले जल्दीबाजी करने से क्या होता है। தேவனுடைய காலத்துக்கு முன்பதாக அவசரப்படுவதினாலே நமக்கு என்ன நடக்கிறது? मूसा परमेश्वर के समय के लिए इंतजार नहीं किया। மோசே தேவனுடைய நேரத்திற்கு அவன் காத்திருக்கவில்லை. और जरूर परमेश्वर के लोगों के लिए उसके दिल में प्यार था। தேவனை குறித்ததுக்கு அவரை குறித்து ஒரு அன்பு மோசேக்குள்ளாக இருந்த உண்மைதான். उसके अंदर अपने लोगों के लिए दून रखा गया था। தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக மோசே வைராக்கியம் கொண்டதும் உண்மைதான். और उनको मदद करने के लिए उसके अंदर एक धड़प उठता था। அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேக்குள்ள எழுந்தது अनेक எண்ணங்கள். परंतु ये काफी नहीं है। ஆனால் இவைகள் போதாது. आपके जीवन में, मेरे जीवन में ये काफी नहीं है। உங்கள் வாழ்க்கையிலோ என் வாழ்க்கையிலோ இவைகள் போதாது. हमारे दिल में अपने लोगों के लिए प्यार होता होगा। நம்முடைய உள்ளங்களிலே மற்றவர்களுக்காக அன்பு இருக்கலாம். और लोगों को मदद करने के लिए हमारे दिल में बहुत उत्साह होता होगा। மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே உற்சாகம் பொங்கி வரலாம். हम अपने ताकत को इस्तेमाल भी कर सकते हैं। நம்முடைய பலத்தை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம். अपने अधिकार को इस्तेमाल कर सकते हैं। நம்முடைய அதிகாரத்தையும் நான் பயன்படுத்த முடியும். परंतु उससे ज्यादा काम होने का नहीं है। ஆனால் அவைகளினாலே அதிக பிரயோஜனம் கிடையாது. परमेश्वर चाहता हम उसके समय के लिए इंतजार करें। தேவன் விரும்புவது என்ன? அவருக்காக அந்த காலத்துக்கு காத்திருப்பது. समय को पहचानना परमेश्वर के लोगों के लिए बहुत जरूरी है। காலத்தை அறிந்து கொள்வது தேவ ஜனத்துக்கு மிக அவசியம். कई लोग परमेश्वर के लिए कुछ करने के लिए तो चाहते हैं। अनेகர்
தேவனுக்காக எதையோ செய்ய விரும்புகிறது உண்மைதான். और उनके पास थोड़ा ताकत भी रहता होगा, அவர்களுக்குள்ளாக பலனும் இருக்கிறது. परंतु बहुत लोग इस कार्य में मिस हो जाते हैं, परमेश्वर के समय में करने के लिए वो तैयार नहीं रहते हैं. ஆனால் அநேகர் இதிலே தவறுகிறார்கள். எதிலே? தேவ சித்தத்தை, தேவ வேலையை தேவ நேரத்திலே செய்வதிலே. न केवल परमेश्वर की इच्छा, परमेश्वर का समय, ये दोनों साथ चलेगा तब काम पूरा होगा. தேவனுடைய சித்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய நேரம் இரண்டும் ஒன்று போல சென்றால்தான் பிரயோஜனம். परमेश्वर की इच्छा का पहचानना काफी नहीं है, தேவ சித்தத்தை அறிவது மாத்திரம் போதாது, परमेश्वर के समय को भी पहचानना होगा. தேவனுடைய கால நேரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ये बहुत जरूरी है, बहुत जरूरी है. बहुत लोग इसमें खत्म हो चुके हैं. இது மிக முக்கியமான காரியம், மிக அவசியமான காரியம். அநேகர் இதிலே விழுந்து விட்டார்கள். परमेश्वर का ठहराया हुआ समय आया नहीं था, தேவனாலே நியமிக்கப்பட்ட நேரம் மோசேக்கு வரவில்லை. क्योंकि इब्राहिम से परमेश्वर ने कहा 400 साल, ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் இப்படி வாக்கு பண்ணினார் 400 வருடங்கள். लेकिन अभी 390 साल हुआ है. ஆனால் இப்பொழுது 390 வருடங்கள் தான் ஆகியிருக்கின்றன. और यहाँ मूसा जल्दीबाजी करने के चलते अपना जगह को छोड़ना पड़ गया. இங்கே மோசே அவசரப்பட்டதினாலே தன்னுடைய தேவனுடைய இடத்தை விட்டு விடுகிறான். तीसरी बात, மூன்றாவது காரியம், जरूर अपने लोगों के लिए बोझ तो रखा था, தன்னுடைய ஜனத்துக்காக பாரப்பட்டது உண்மைதான். लेकिन अपने ताकत, अपने अधिकार को इस्तेमाल करके काम को निपटाने के चक्कर में रहा. ஆனால் தன்னுடைய சொந்த பலன், தன்னுடைய சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் அவன். उस व्यक्ति से भी कुछ होने का नहीं है. அந்த மனிதனாலும் ஒன்றும் நடைபெறாது. उसको सीखने की आवश्यकता है. मैं परमेश्वर की ताकत से, परमेश्वर से बल से कार्य कर सकता हूं. நான் தேவ பலத்தினாலே, தேவனுடைய சித்தத்தினாலே நான் கிரியை செய்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். इसमें भी मूसा चूक गया. இதிலேயும் அங்கே மோசே கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். इसी वजह से இது நிமித்தமாக मूसा अपने जगह को छोड़ना पड़ा. மோசே தன்னுடைய அந்த இடத்தை விடுகிறான். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, परमेश्वर का समय को इंतजार कीजिए தேவனுடைய காலத்துக்காக காத்திருங்கள். और परमेश्वर की बल के ऊपर निर्भर होइए. தேவன் பலத்தை சார்ந்திருங்கள். परमेश्वर जहां रखना चाहता वहां रहिए. தேவன் எங்கே இருக்க உங்களை வைக்க விரும்புகிறாரோ அங்கே இருங்கள். ये 3 बातों को भूलिए मत. 3 காரியத்தையும் மறக்காதீங்கள். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर के समय के लिए इंतजार कीजिए தேவ காலத்துக்காக காத்திருங்கள். और परमेश्वर की ताकत के ऊपर निर्भर हो जाइए. தேவ பலத்தை சார்ந்து இருங்கள். परमेश्वर जहां रखना चाहता वहां रहिए. தேவன் உங்களை எங்கே இருக்க வைக்க விரும்புகிறாரோ அங்கே இருந்து விடுங்கள். तब आप कामयाब होंगे. அப்பொழுது நீங்கள் பிரயோஜனப்படுவீர்கள். ठीक, अभी मैं आपको दिखाने के लिए चाहता हूं. இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். अगर इन तीनों बातों पर हम ख्याल नहीं करेंगे क्या होगा भैया? இந்த 3 காரியங்களையும் நாம் கவனிக்காத பட்சத்திலே நமக்கு என்ன நடக்கும்? हम कौन इतना समय ठहरेगा? कौन परमेश्वर के ताकत के लिए इंतजार करेगा? कौन परमेश्वर की जगह के लिए मनसा के तोकेगा? अगर आप कहेंगे क्या होगा? ஒருவேளை நீங்கள் யார் இவ்வளவு நாளும் காத்திருப்பா, யார் அங்க இப்படி இருக்க முடியும், தேவனுக்காக காத்திருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் என்ன நடக்கும்? मैं 3 बातों का और लाने के लिए चाहता हूं. நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, आपका बोझ और दर्शन खत्म होगा. உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆத்ம பாரமும் தரிசனமும் அழிந்துவிடும். मूसा मिदान देश में जाके बसा. மோசே மீதியான் தேசத்துக்கு சென்று வாழ ஆரம்பிக்கிறான். वहां शादी किया, அங்கே திருமணமும் செய்தான். उसको 2 बेटे हुए. அவனுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். दोनों बेटों का नाम रख रहा है. 2 மகன்களுக்கும் அவன் மோசே பெயரிடுகிறான். कौन सा नाम रखा है? எப்படி பெயரிடுகிறானாம்? उस नाम से पता चलता, मूसा का मनसा पता चलता. அந்த பெயரினாலே தெரிய வருகிறது மோசேயினுடைய மனப்பக்குவம். आप मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். दूसरा अध्याय, निर्गमन दूसरा अध्याय, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22 पद, 22ஆம் வசனம். उसके एक पुत्र उत्पन्न हुआ, तब मूसा ने यह कहकर, मैं अन्य देश में परदेसी हूँ, मैं अन्य देश में परदेसी हूँ, उसका नाम गेर्सेम रखा. उसका नाम गरसेम रखा. அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பிரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். मूसा अपना बेटा का, पहला बेटा का नाम दे रहा है.
மோசே தன்னுடைய முதலாவது மகனுக்கு பெயரிடுகிறான். मैंने जैसा कहा वो जहां परमेश्वर चाहता वहां नहीं है, நான் எப்படி சொன்னேனோ எங்கே மோசே இருக்க தேவன் விரும்பினாரோ அங்கே மோசே இப்பொழுது இல்லை. लेकिन अभी वहां जाके शादी किया, இப்பொழுது அங்கே சென்று திருமணம் செய்து விட்டான். शादी करके एक बेटा भी पैदा हुआ, அங்கே திருமணம் செய்து அவனுக்கு ஒரு பையனும் பிறந்து விட்டான். उसका नाम रख रहा है, அவனுக்கு பெயர் வைக்கிறான் மோசே. क्या नाम है? என்ன பெயர் அது? गेर्सेम. கெர்சோம் என்று. गेर्सेम का मतलब क्या है? கெர்சோம் அர்த்தம் என்ன? मैं यहाँ अन्य देश में हूँ. நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். क्या कहता है? என்ன சொல்கிறான் மோசே? मैं जिस जगह में होना है वहां नहीं हूँ. நான் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இப்பொழுது இல்லை. जब बेटा का बुलाएगा गेर्सोम, மோசே அங்கே மகனை அழைக்கும் பொழுது கெர்சோம், उनके दिमाग में क्या रहेगा? அவனுடைய மனதுல என்ன இருக்கும்? ये मेरा जगह नहीं है, இது என்னுடைய இடம் இல்லப்பா, ये मेरा जगह नहीं இது है, என்னுடைய இடம் இல்லையே, ये मेरा जगह नहीं है. இது என்னுடைய இடம் இல்லையே. लेकिन जब दूसरा बेटा हुआ, இரண்டாவது மகன் பிறந்த போது उसने ये क्या नाम रखा? அந்த பையனுக்கு மோசே வைத்த பெயர் தான் என்ன? 18 अध्याय 18ஆம் அதிகாரம் 3 और 4 पद को पढ़िएगा. 3-4 वसनங்களை वासिக்கலாம். और उसके दोनों बेटों को भी ले आया. हाँ. इनमें से एक का नाम मूसा ने यह कहकर गेर्शम रखा था, ये गेर्शम रखा था ये कहकर मैं अन्य देश में परदेशी हुआ. मैं अन्य देश में परदेशी हूँ. और दूसरे का नाम उसने यह कहकर एलिएजर रखा, एलिएजर रखा, मेरे पिता के परमेश्वर ने मेरा सहायक होकर मुझे फिरौन की तलवार से बचाया. यहाँ पर वो क्या कहता है? दूसरा बेटा जैसा पैदा हुआ क्या कहता है? இங்கே இரண்டாவது மகன் பிறந்த போது மோசே செய்கிறது என்ன, சொல்லுகிறது என்ன? बाप रे बाप, बच गया நான் தப்பிட்டேன்ப்பா, தப்பி பழச்சிட்டேன், ஏ அப்பா தப்பிட்டேனா, फिरो से बच गया நான் பார்வனிடத்துல தப்பி பழச்சு வந்துட்டேன், मैं यहाँ सुरक्षित हूँ. நான் இங்கே பாதுகாப்பா இருக்கிறேன். ए पहले कह रहा था ये अन्य देश है, ये परदेश मैं हूँ, इस प्रकार कहता था. लेकिन अभी कहता बच गया. முதலாவது அவன் என்ன சொன்னான்? நான் பரதேசியா இருக்கிறேன், இது எனக்கு அந்நிய தேசம்னு சொல்லி சொன்னான். இப்பொழுது என்ன சொல்கிறான்? நான் தப்பி பழச்சிங்க வந்துட்டேன்னு சொல்றான். मतलब क्या है? அர்த்தம் என்ன தெரியுமா? दर्शन बोझ सब खत्म. அவனுக்குள்ளே தரிசனமும் ஆத்ம பாரமும் குறைந்து அழிந்து விட்டது. अपने लोगों के लिए जो बोझ होना चाहिए था, தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு எப்படி பாரப்படணுமோ, मेरे लोग मार खा रहे हैं, என்னுடைய ஜனம் அடிக்கப்படுகிறார்களே, मेरे लोग गुलाम हैं, என்னுடைய ஜனம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறதே, मेरे लोग परेशान हैं, என்னுடைய ஜனம் கஷ்டப்படுகிறார்களே, बोझ अभी खत्म हो गया. அந்த பாரம் இப்பொழுது அவனுக்குள்ளே அழிந்துட்டு. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்க, अगर जहां रहना है எங்கே நீங்கள் இருக்க வேண்டுமோ वहां नहीं रहिएगा, அங்கே இல்லை என்று சொன்னால் आपका दर्शन भी खत्म, बोझ भी खत्म. உங்கள் தரிசனமும் ஆத்ம பாரமும் அழிந்துவிடும். अगर आपका बोझ और दर्शन मिट रहा है, उसका एक कारण ये हो सकता है कि आप गलत जगह में बैठे हैं. உங்களுக்குள்ளே ஆத்ம பாரமும் உங்களுக்குள்ளே தரிசனமும் அழிந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு காரணம் இருக்கலாம், நீங்கள் தவறான இடத்திலே இருக்கிறீர்கள். मैं ये नहीं कहूंगा कि आप वही कारण है, लेकिन ये भी कारण हो सकता है. நான் இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை, ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். प्यारों, इस सुबह के समय परमेश्वर हमसे बातचीत करता है. காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். परमेश्वर आपको और हमको चुनने का कारण अपने लोगों को छुड़ाने के लिए. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வதற்கான காரணம் தம்முடைய சொந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காகவே. हमारे लोग बंधन में हैं, நம்முடைய ஜனம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. हमारे लोग शैतान के बंधन में हैं, நம்முடைய ஜனம் சாத்தானின் பிடியிலே இருக்கிறது. रीति रिवाज के बंधन में है, நம்முடைய ஜனம் சடங்காச்சாரங்களுக்குள்ளாக இருக்கிறது. समाज के बंधन में है, நம்முடைய ஜனம் அங்கே சமுதாயத்தின் கட்டுக்குள்ளாக இருக்கிறது. कई प्रकार की भूत प्रतिका बंधन में है. நம்முடைய ஜனம் अनेक விதமான சாத்தானுடைய பிடிக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது. परमेश्वर आपको और हमको बचाने का एक ही कारण है, उनको छुड़ाएं. தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறாரே, காரணம் என்ன? அவர்களை விடுதலை செய்வதற்காகவே. ये दर्शन, ये बोझ कभी मिटना नहीं चाहिए. இந்த தரிசனமோ அல்லது இந்த ஆத்ம பாரமோ ஒருபோதும் அழியக்கூடாது. किसी का जीवन में पैसा का लालच उनका जीवन में सारी बातों को मिटा सकता है. சிலருடைய வாழ்க்கையிலே பண ஆசையானது அவர்களுடைய எல்லா தரிசன வாழ்க்கையும் குலைத்து அழித்து போட்டு விடுகிறது. इस प्रकार अनेक कारणों को मैं बतला सकता हूँ. இப்படி अनेक காரணங்களை நான் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். यहाँ मूसा के जीवन में उसकी मुंह के वचन से हम एक बात को निर्णय कर सकते हैं. ஆனால் இங்கே மோசேயின் வாழ்க்கையிலே அவனுடைய சொந்த வாயின் பேச்சிலே ஒரு காரியத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். वो क्या है? அது என்ன? वो क्या है? அது என்ன? दर्शन खत्म.
தரிசனம் அழிகிறது, बोझ खत्म। அங்கே ஆத்ம பாரம் குறைந்து விட்டது। दूसरी बात एक बात होती है, இரண்டாவது காரியமும் அங்கே காணப்படுகிறது। निर्गमन 3 अध्याय யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் पहला पद को पढ़ेंगे। 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। निर्गमन 3 अध्याय पहला पद को पढ़ेंगे। யாத்திராகமம் 3:1 मूसा अपने ससुर इत्रो नामक मिधान के याजक की भेड़ बकरियों को चराता था। बस மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்। कितना साल हो गया अभी? இப்பொழுது எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டன? 40 साल हो गया। 40 வருடங்கள் முடிந்து விட்டன। मूसा यहाँ आके 40 साल हो गया। மோசே இங்கு வந்த பின்பு 40 வருடங்கள் ஆகிவிட்டன। अभी क्या काम कर रहा है? இப்பொழுது வேலை செய்கிறது என்ன அவன்? भेड़ बकरी चराना तो ठीक है, कोई बात नहीं है, लेकिन ससुर का ही चरा रहा है। அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து வந்தான், அது கூட பரவாயில்லை, ஆனால் அவன் மாமனாருக்கு இல்லையா மேய்த்துட்டு இருக்கான்। 40 साल हो गया, 40 வருடங்கள் ஆகிவிட்டன। अपना पैर पर खड़ा होने के लिए ताकत नहीं है, தன்னுடைய சொந்த காலத்துல கால்ல நிற்பதற்கு பலன் இல்லை। अपने पैर पे खड़ा होने के लिए उसके पास ताकत नहीं है। தன்னுடைய சொந்த கால்ல நிற்பதற்கு அவனுக்கு பலன் இல்லை। हेलो, ध्यान से सुनिएगा, நல்லா கவனித்து கேளுங்கள்। जो अपने जगह को छोड़ देता है, யார் தன்னுடைய இடத்தை விட்டு விடுகிறானோ, जो परमेश्वर के समय के लिए इंतजार नहीं करता है, யார் தேவ சமயத்துக்காக காத்திருக்கவில்லையோ, जो परमेश्वर की ताकत पर निर्भर नहीं रहता, யார் தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்காமல் இருக்கிறானோ, वो हमेशा लंगड़ाते ही चलता है। அவன் எப்பொழுதுமே நொண்டி 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 தான் செல்லுவான்। उसका चाल ऐसे ही है, அவனுடைய நடக்கை இப்படிதான் இருக்கும்। उसके एक आदमी चाहिए, அவனுக்கு ஒரு மனிதன் வேண்டும் பிடிப்பதற்கு, उसी के बल पर चलता है। அந்த மனிதனை பிடித்து நொண்டி நொண்டி தான் செல்லுவான்। वो अपने आप बल में खड़ा नहीं हो सकता। அவன் தன்னுடைய சொந்த பலத்துல நிற்க முடியாமல் இருப்பான்। 40 साल हो गया, 40 வருடங்கள் ஆகிவிட்டன। आपका 40 साल का बेटा कहेगा पापा हमको उठा के चलिए, तो क्या होगा? உங்களுக்கு 40 வயது நிரம்பி இருக்கிற ஒரு மகன் சொல்லுவான் என்று சொன்னால், அப்பா என்னைய தூக்கி செல்லுங்க, என்னைய தாங்கி செல்லுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? आप कहेंगे ठीक मारेंगे। 40 வயசு ஆயிட்டு அடிச்சனா தூக்கிட்டு செல்லணுமா உன்னைய? मेरी बेटी का 4 साल हो रहा है, वो आके बोलेगी पापा उठाइए। मैंने कहा बुढ़ी हो गई है तो अभी उठाने के लिए बोल रहे हैं। எனக்கு 4 வயது மகள் இருக்கிறாள், அவள் சொன்னால் அப்பா என்னைய தூக்கி செல்லுங்கன்னு சொன்னா கிளவி மாதிரி இருக்க, நீ உன்னைய தூக்கிட்டு போணுமா நான் அடிப்பேன்। मैं हमेशा कहता हूँ, நான் எப்பொழுதுமே அதான் சொல்லுவேன், अरे 4 साल का बुढ़ी हो गई है तभी उठाने के लिए कह रहे हैं। 4 வயது பாட்டி மாதிரி இருக்க, உன்னைய வயசாயிட்டு உனக்கு என்ன தூக்கிட்டு போணுமா? इसका मतलब उसका अपने से खड़ा होने की विचार भी चला गया। அதாவது மோசேக்கு தன் சொந்த கால்ல நிக்க கூடிய எண்ணம் இருக்குதே, அதுவும் போயிட்டு। मेरा पैर में अपने पैर में खड़ा होना, इस ताकत को वो खो बैठिया। என் சொந்த கால்ல இப்பொழுது நிக்கணும் காலம் ஆயிட்டு, அதையும் அவன் அந்த பலத்தையும் இழந்துட்டான்। बहुत बड़ा सूरवीर था, ஒரு பெரிய வீரனாய் இருந்தான், सेना को चला सकता था, பலசாலி சேனையை அவன் நடத்தக்கூடியவன், और आगे राजा होने के लिए पूरा उम्मीदवार था। அவனுக்கு பிற்பதாக சென்று ராஜாவும் கூட ஆகிவிடலாம்। उसी प्रकार का ताकत के जगह में था, அப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு கூட அவன் இருக்கிறான்। लेकिन अपने जगह को छोड़ने वाला। ஆனால் தன்னிடத்தை விடுகிறவனோ, मैं फिर कहने के लिए चाहता हूँ, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், जहां के लिए परमेश्वर ने बनाया, எந்த இடத்துக்காக தேவன் அங்கே அவரை வைக்க விரும்பினாரோ, जगह के लिए परमेश्वर ने उसको बनाया, எந்த இடத்திற்காக தேவன் அவனை உருவாக்கினாரோ, उस जगह में रहे बिना और अन्य जगह में जाके रहने वाला का हालत यही होगा। அந்த இடத்தை விட்டு விட்டு வேறு இடத்துல சென்று வாழ்கிறானே, அவனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும்। न केवल उसका ताकत खत्म होता है, दर्शन खत्म होता है, அவனுக்கு தரிசனம் அழிந்தது மாத்திரமல்ல, न केवल बोझ खत्म होता है, அவனுக்கு ஆத்ம பாரம் அழிந்தது மாத்திரமல்ல, परंतु उसका ताकत और उसका बल खत्म होता है। அவனுக்குள்ளே உள்ள பலனும் அவனுக்குள்ளே இருக்கிற சக்தியும் அங்கே அழிகிறது। प्यारो, मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। பிரியமானவர்களே, என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள்। मैंने एक पादरी से मुलाकात किया, நான் ஒரு பாஸ்டரை சந்தித்து பேசினேன்। वो शहर में चले आए, அவர் நகரத்துக்காக வந்தார்। गांव में जबरदस्त कार्य कर रहे थे, அவர் கிராமத்திலே ஒரு வலுவான ஊழியம் செய்து வந்தவர்। आसपास के इलाकों में उसका नाम सुनने से लोगों को मालूम था परमेश्वर का दास वहां पर रहा था। பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள், அவரை பேரை சொன்னாலே அறிந்திருந்தார்கள், தேவனுடைய தாசர் ஊழியர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி। लेकिन वो शहर में चले आए, ஆனால் அவரோ ஒரு நகரத்திற்கு வந்தார்। और बगल का शहर में नहीं, थोड़ा दूर का शहर में चले அந்த आए। கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு அல்ல, கொஞ்சம் தூரத்தில் உள்ள நகரத்துக்கு அவர் வந்தார்।
और जरूर सेवा तो कर रहे थे, அவர் ஊழியம் செய்து கொண்டுதான் வந்தார். लेकिन जो ताकत और सामर्थ प्रकट होती थी पहले वो नहीं रहा. ஆனால் முதலாவது அந்த கிராமத்திலே அவருக்கு பலனும் வல்லமையும் வெளிப்பட்டதே அவைகள் இப்பொழுது இல்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாகட்டும். ये क्यों वे चले आए? ஏன் அவர் இங்கே வந்தார் தெரியுமா? ये के बच्चों का पढ़ाई के लेके, ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு படிப்பு கொடுப்பதற்காக இங்கே வந்தார். उनका दिल और दिमाग में मेरा बच्चा अच्छा स्कूल में पढ़ना, अच्छा शहर में रहना. அவனுடைய மனதிலும் இருதயத்திலும் இந்த எண்ணம் இருந்து என்னுடைய பிள்ளை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு சொல்லிட்டு इन बातों को उनसे मैंने सुना था, इसलिए मैं बोल रहा हूँ. இந்த காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், அதனால சொல்லுகிறேன். दूसरा, இரண்டாவது, गांव में ज्यादा पैसा नहीं मिलता है. கிராமத்துல அதிக பணம் அவருக்கு கிடைப்பது இல்லை. लोगों के पास ज्यादा पैसा नहीं है. ஏனென்றால் ஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஏழ்மையினாலே பணம் கொடுப்பது கிடையாது. देता 5 रुपया 10 रुपया देता, கொடுத்தால் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் கொடுத்தாங்க. शहर वाला देता 50 रुपया 100 रुपया देता. ஆனால் நகரத்துக்காரங்க கொடுத்தாங்க 50 ரூபாய் 100 ரூபாய்னு சொல்லி காணிக்க. इस चक्कर में चले आए. இந்த எண்ணத்துல அவர் நகரத்துக்கு வந்தார். जरूर छुटपुट का एक सेवकाई किए थे, கொஞ்சம் கொஞ்சம் நகரத்துல ஊழியம் செய்தது உண்மைதான். उससे कोई काम का नहीं है. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. लेकिन वहां पर वो बहुत प्रभावशाली थे. ஆனால் அங்கேயோ அதிக ஒரு வல்லமை உள்ள ஊழியராக இருந்தார். लगभग 50 गांव के लोग उनके द्वारा हिलाए गए थे. கிட்டத்தட்ட 50 கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக அசைக்கப்பட்டார்கள். और तीसरा कारण ये शहर में आने का, நகரத்துக்கு வரக்கூடிய மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? वहां के लोगों को यहाँ काम मिल गया, इसलिए उनके साथ यहाँ चले आए. அந்த கிராமத்தாரிலே அநேகருக்கு இங்கே வேலை கிடைத்து விட்டது, அதனாலே அவர்களோடு கூட இவரும் இங்கே வந்து விட்டார். सोचा कि मेरा आदमी का पैसा मुझे मिलना चाहिए. कोई அவர் நினைத்தார், என்னுடைய சபையை சார்ந்தவங்க என்னுடைய ஆட்கள் அவங்க எனக்கு தான் எல்லா காணியும் தரணும். उन्होंने अंतिम दिनों में मुझसे कहा, கடைசி நாட்களில் அவர் என்னிடத்தில் இப்படி சொன்னார், मैं उस जगह में नहीं रहा जहां प्रभु ने मुझे रखा. ஆண்டவர் எந்த இடத்துல என்னை வைக்க விரும்பினாரோ அந்த இடத்துல நான் இல்லை. मैं इनाम को खो बैठा हूं. நான் என்னுடைய அந்த பரிசு பொருளை இழந்து விட்டேன். उदार को तो पकड़ लिया, ரட்சிப்பை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். मैं उदार को तो संभाल लिया, நான் ரட்சிப்பை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். लेकिन इनाम को खो दिया. ஆனால் எனக்கு வரப்போகிற பரிசு பொருளையோ இழந்து விட்டேனே. मूसा को देखिए, இங்கே மோசேயும் பாருங்கள், यहाँ पर 40 बरस तक वो ससुर का भेड़ को चरा रहा. இங்கே 40 வருடங்களாக அவன் மாமனாருடைய ஆடுகளை தான் மேய்த்து கொண்டே இருக்கிறான். एक और बात को कह के मैं अंत करने के लिए चाहता இந்த हूं. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். फिर परमेश्वर 40 साल के बाद आके कहता, मूसा आओ. திரும்ப தேவன் 40 வருடங்கள் கழிந்து மோசேயை கூப்பிடுகிறார், மோசே வா. जिस काम के लिए वो तत्पर था, अभी बिल्कुल ठंडा पड़ गया. எந்த காரியத்திற்காக அவன் அங்கே நுழைவு வாயிலில் நின்றானோ ஆயத்தமாயிருந்தானோ இப்பொழுது அவன் குளிர்ந்து கிடக்கிறான். बहुत तत्पर था. அவன் அப்படியே நின்றான் எதிர்பார்ப்போடு. घोड़ा जैसा दौड़ने के लिए तैयार, वैसा मूसा तैयार था. குதிரை எப்பொழுது ஓடுவதற்கு அப்படியே ஆயத்தமாய் குதித்துக் கொண்டிருக்குமோ அப்படியே ஆயத்தமாயிருந்தான் மோசே. जैसा एक खिलाड़ी रेफरी के विसिल के लिए तैयार है, गेंद को रख के मारने के लिए बिल्कुल तैयार है, लेकिन विसिल के लिए तैयार है, उसी प्रकार एकदम बिल्कुल तेज था. எப்படி ஒரு விளையாட்டு வீரன் அங்கே தன்னுடைய ரெஃபரினுடைய விசில் சத்தத்துக்காக ஆயத்தமாயிருக்கிறானோ பந்தை எப்பொழுது உதைக்கலாம் என்று சொல்லி அப்பொழுது அப்படியே மோசே ஆயத்தமாயிருந்தான். तैयार किया हुआ, ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தான். शिक्षा प्राप्त किया गया. அதிலே அவனுக்கு எல்லாம் கல்வியும் கொடுக்கப்பட்டது. गेंद के लिए गेंद पैर पर है, அங்கே பந்து கால் கீழே இருக்கிறது, मारने के लिए तैयार है, அடிப்பதற்கும் ஆயத்தம். लेकिन सीटी बजने के पहले मार दिया. ஆனால் அங்கே விசில் அடிப்பதற்கு முன்பதாகவே பந்தை அடித்து விட்டான். वो गोल होने से भी कुछ नहीं होता है. அது கோல் விழுந்தாலும் கூட அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. आप फुटबॉल देखे ना, நீங்கள் ஃபுட்பாலை பார்த்திருப்பீங்க, फुटबॉल देखे ना, பார்த்திருப்பீங்க. पेनाल्टी किक आखिरी जीतने का जगह है. அங்கே கடைசியில பெனால்டி பந்து அங்கே வெற்றி அடையக்கூடிய காலம் வந்து விட்டது. और गोलकीपर तैयार है, அங்கே பந்தை பிடிக்கிற கோல்கீப்பர் ஆயத்தமாயிருக்கிறார். आ रहा है, அங்கே வருகிறார். गेंद यहाँ रखा गया है, இங்கே பந்து வைக்கப்பட்டிருக்கிறது, मारने के लिए तैयार है. காலை உயர்த்தி விட்டார் அடிப்பதற்கு. लेकिन जब तक सीटी नहीं बजेगा नहीं मार सकते. ஆனால் எதுவரைக்கும் விசில் அங்கே ஊதப்படவில்லையோ அதுவரைக்கும் நான் உதைக்க முடியாதே. उतना तैयार किया आदमी, அப்படி ஆயத்தம் பண்ணப்பட்ட மனிதன், लेकिन अभी ठंडा पड़ गया. ஆனால் இப்பொழுதோ குளிர்ந்து காய்ந்து கிடக்கிறான். मूसा மோசே आओ. வாப்பா. ना 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 ना, இல்ல 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 இல்ல, दूसरा का भेजिए, யாரையாவது அனுப்புங்க நீங்க, मैं नहीं हो सकता. நான் இருக்க முடியாது. Every enthusiasm has gone. उसके अंदर का सारे छाग और सेवकाई के प्रति जो भी बातें वो खत्म हो गई. उसका सारा उत्साह धून खत्म हो गया.
அவனுக்குள்ளே இருந்த உற்சாகமும் வைராக்கியமும் அங்கே முழுவதும் குலைந்து விட்டது. इस सवेरे के समय இந்த காலை வேளையில आपके आत्मा में अगर उत्साह नहीं है, உங்களுடைய ஆவியில உற்சாகம் இல்லைன்னு சொல்லி சொன்னா चेक आप जांचिए, चेक। आप जांचिए. मैं ये नहीं कहूंगा कि यही कारण है, நான் இதை சொல்ல விரும்பவில்லை இதுதான் காரணம் என்று சொல்லி, ये भी कारण हो सकता ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியுமே. है। समय से पहले नहीं, காலத்துக்கு முந்தி அல்ல, परमेश्वर के ताकत के बिना नहीं, தேவனுடைய பலம் இல்லாமல் அல்ல, और साथ ही साथ அதோடு கூட जिस जगह में परमेश्वर आपको और हमको रखना चाहता उस जगह में ही हम परमेश्वर के लिए बड़ा काम कर सकेंगे। எந்த இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்திலே தான் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய